Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபுல்லா நெகட்டிவ் சைடுல நல்ல ஒரு செல்லிங் பிரஷர். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே. நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட்ல என்ன நியூஸஸ் இருக்கு, மார்க்கெட்டோட இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஸ்க்ளைமர், I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வீடியோவில் நம்ம என்னென்ன லெவல்ஸ் கொடுத்தோமோ, சப்போர்ட் லெவல்னு சொன்னது அது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆயிருக்கு. இதுதான் என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் நம்ம லெவல்ஸ் அப்டேட் பண்ண உடனே நம்ம வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான் அப்டேட் பண்ணோம். லெவல்ஸ் வந்து கிளியராக அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் பார்டர் மார்க்கெட்டும் வீக்காக இருக்குது. ஏஐ இஷ்யூனால பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டாருமே மோர் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. பேங்கிங் ஓல்ட் ஆகிட்டு இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அப்போவே நம்ம பார்த்துருந்தோம், எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தோம் 25,600 கீழே டெசசிவ் பிரேக் டவுன் வந்திருந்தா ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது சொல்லியிருந்தோம். மார்னிங் அதை பேஸ் பண்ணி நம்ம 25,550 புட் ஆப்ஷனில் ஒரு ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். 25,600 25,500லே ரைட்டிங் கால் ரைட்டர்ஸ் நல்லா ஆட் ஆகிருக்காங்க, ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்குது. 25,500ல் ஸ்டாடல் ஓடிட்டு இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25,560க்கு மேலே க்ளோசிங் வர மாட்டேங்குது. அதனால் ஒன் மோர் லெவல் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லெவல் 25,440 to 25,380 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு 1043க்கு நம்ம கிளியர் அப்டேஷன் கொடுத்தோம். பேங்க் நிஃப்டி சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது, சப்ஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. நிஃப்டி ஃபாலோ ஆகணும்னா பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகணும். பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்த்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிளுங்கிறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிஃப்டியோட ப்ரீமியத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி காட்டும் போது ஆல்மோஸ்ட் 80லேருந்து 40 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ரேலி ஆச்சு. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பேங்க் நிஃப்டி நம்மளோட பிவோட்டை ரீச் பண்ணி ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அங்கேருந்து கண்டினியூஸாக ஒரு 343 பாயிண்ட் ஃபால். இதை தான் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜாகவே கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டில் எடுக்கும்போதே சொல்லிட்டோம். நிஃப்டியில் 25,000 ஃபைனல் சப்போர்ட் வந்துருச்சு. 25,400 கால் ஆப்ஷன், 25,450 புட் ஆப்ஷன். இதுதான் ஜீரோ ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜீரோ ட்ரேட்னா பல்காக இல்லை, ஒன்ஸ் டபுள் ஆர் ட்ரிபிள் ஆகிறதுக்கு மட்டும் தான் சான்சஸ் இருக்குங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதனால் மார்க்கெட்டில் ஒன்றுமே சொல்கிறேன் அன்சர்டனிட்டியாக இருக்குது. இப்போ நாளைக்கு ஃபஸ்ட்டு டே, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் ஈரான் அந்த 48 ஹவர்ஸ் அந்த வாரோட டென்ஷன் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஈரானில் இருக்கவங்கள திரும்பி வாங்க அப்படிங்கிற நியூஸஸும் ரன் ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் அன்சர்டனிட்டி தான் இருக்கும். மார்க்கெட்டில் பட்ஜெட் அன்றைக்கி கீழே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப் ஃபில்லிங் வேறு பெண்டிங் இருக்குது. அதனால் மார்க்கெட் அன்சர்டனிட்டியாக இருக்கும்போது பிக்னஸ் சேஃப் ட்ரேடர் வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அப்டேட் பண்ணல. இப்போதைக்கு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரீமியம் கால்குலேஷன் பார்த்துட்டு லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கால் ரேட்டர்ஸ் கம்பேரிட்டிவ்லி புட் ரேட்டர்ஸை கால் ரேட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது 25,500 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்கிற மாதிரி கால் ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஃபாலோட் பை எவ்ரி ஸ்ட்ரைக்லையும் ரைட்டிங் இருக்குது. புட் சைடில் பார்த்தீங்கன்னா 25,400க்கு கீழே ரைட்டிங் எதுவுமே இல்லை, டைரெக்டாக 25,000 தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கீழே வரலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் இருக்கனால யாருமே செல்லர்ஸ் புட்டை செல் பண்ணி வைக்கல அப்படிங்கிறது இப்போ இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரீமியம். ஆப்ஷன் ப்ரீமியமில் நெக்ஸ்ட் வீக் நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ஆப்ஷன் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் 14 விக்ஸ் வந்து இந்தியா விக்ஸ் வந்து 14ல் இருக்குது. 14ல் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 320 to 340 வரைக்கும் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் 367 இருக்குது. மார்க்கெட்டில் 300 320 340 அந்த மாதிரி ஸ்டாடலோட ப்ரீமியம் இருக்குன்னா ஃப்ளக்சுவேஷன் வந்து ஈஸியாக 25 பாயிண்ட்ஸ் சிங்கிள் கேண்டிலில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரேடை கரெக்டாக எடுத்தால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம், ராங்காக எடுத்தால் அதுக்கேற்ற ஸ்டாப் லாஸும் நம்மளுக்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த 14 சப்ஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் 3 டேஸாக சப்ஸ்டெயின் ஆகிருக்கு. ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்டர்டே வந்து டிமாண்ட் ஜோனுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். டிமாண்ட் ஜோன் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கேப் டவுன் ப்ளஸ் ஐடி செக்டார் இண்டெக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30,000ங்கிறது ரவுண்ட் ஃபிகர் நம்பரே டச் ஆயிடுச்சு. ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லையானா
வெயிட் பண்ணுங்கள், திருப்பி ஒரு புல் பேக் வரட்டும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரட்டும், அதுக்கப்புறம் ஹை சப்ஸ்டெயின் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எகைன் ஒரு புல் பேக் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து திருப்பி ஹையை சப்ஸ்டெயின் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். இப்போ வந்து இவ்வளோ ஃபாலோ ஆகிருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுறது, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, இன்னொரு 1 or 2 days வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான், ஐடி செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். கிஃப்ட் நிஃப்டி நம்மளோட க்ளோசிங்லேருந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது இப்போ 30 points பாசிட்டிவில் இருக்குது. நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இன்ட்ராடே லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 25,360 பட்ஜெட்டில் இந்த ஏரியாவிலேருந்து தான் ஃபால் வந்துச்சு. இப்போ இந்த ஏரியாவில் இன்றைக்கி லோவும் பிரேக் ஆகிடுச்சு, திருப்பியும் இந்த இடத்துல ஹையரில் வச்சுருக்காங்க. இந்த இடம் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் புல்லிஷ்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா கன்சால்டேட் வித் நெகட்டிவ் ட்ரெண்டுன்னு அர்த்தம். இதுதான் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக நாளைக்கு ஒர்க் ஆக போகிறது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடம் 25,500. இன்றைக்கி அந்த 500க்கு மேலே பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் வரல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கும் 500 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 25,565. தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 25,645. இதுக்கு மேலே ஏதாச்சும் அப்கமிங் லெவல்ஸ் அப்டேட் பண்ணணுன்னா என் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக எது ஆக்ட் ஆகும்னா 25,280ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எகைன் செல் ஆன் ரைஸில் வந்துட்டு இருக்குன்னா 25,200ங்கிறது மேஜர்ஸ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ரொம்ப மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் தான் 25,120 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லுவோம். இப்போ நேற்று நம்ம இங்கே இருந்தால் ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம், அங்கே இருந்தால் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். 25,360க்கு மேலே பிரேக் டவுன் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் திருப்பியும் இந்த லோ கட் பண்ணும்போது தான் என்ட்ரி எடுத்தால் தான் இதுதான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் என்ட்ரிக்கான மொமெண்டம் ட்ரேட். மீதி மார்க்கெட்டில் நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகிட்டுனால டெலிகிராம் சேனலில் அப்போ இருக்க மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, எந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இல்லை, பட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஐடி வீக்காக இருக்கும்போது பேங்கிங் ஸ்டாக்ஸை வச்சு மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ண பார்ப்பாங்க. பேங்கிங்கும் சேர்ந்து ஃபாலோ ஆகும்போது தான் நிஃப்டி ஃபாலோ ஆகும். இன்றைக்கி அது கிளியராக உங்களுக்கு வித் லைவ் மார்க்கெட்டில் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் திருப்பி டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். பட் நாளைக்கு அதே மாதிரி பேங்கிங் செக்டர் ட்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ அதோட லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட் என்னங்கிறது பார்த்துக்கணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 61,000ங்கிறது ரவுண்ட் ஃபிகர் நம்பர். அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸ், அது கீழே பிரேக் ஆச்சுன்னா கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயாஸ். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக எது ஆக்ட் ஆகும்னா நம்ம எஸ்டர்டேவோட பிவோட் தான் 61,368 ஃபஸ்ட்டு R1 ஒர்க் ஆகும். செகண்ட் R1ங்கிறது 61,528 R2 ஒர்க் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஐ வந்து R3 ஒர்க் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவே மேஜர் ரெசிஸ்டன்ஸாக திருப்பி வந்தாலும் இந்த ஏரியா 61,500 ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி 800 கரெக்டாக சொன்னோம், 800ல் கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 800 தான் ஆக்ட் ஆகும். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் 600 to 550 தான் மேஜர் சப்போர்ட். இது வந்து மேஜர் சப்போர்ட். பிகாஸ் ப்ரீவியஸாக ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிருக்கு, இங்கேருந்து தான் பையிங் கிளம்பியிருக்கு, திருப்பி வந்தப்போ இங்கேருந்து தான் பையிங் கிளம்பியிருக்கு. திருப்பி வந்தாலும் 60,550 மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மோர் செல்லிங் ப்ரெஷர் ஏதோ நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 60,322 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 days தான் இருக்குது. பட் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. மார்க்கெட்டில் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கிறத விட 800 rupees பக்கம் ப்ரீமியம் இருக்குது. அதனால் சென்செக்ஸை ட்ரேட் பண்ணும்போது ஸ்கேல்பிங் பண்ணுறது தான் அட்வைசபிள். வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கு அட்வைசபிள் இல்லை. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, அந்த ட்ரெண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஸ்கேல் பண்ணுறது அட்வைசபிள். சென்செக்ஸோட லெவல் சொல்கிறேன். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆக போகிறோம் 82,420. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 82,700. இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டிலோட லோ, அதுதான் நாளைக்கு R1 ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட பாதி லெவல் அது 82,900 R2 ஒர்க் ஆகும். ஃபைனல் லெவல் பார்த்தீங்கன்னா 83,170 ஃபைனல் லெவல் ஆர் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் திருப்பி வந்தாலும் இந்த 82,900ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனோட 4th ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இன்னும் பேலன்ஸ் இருக்குது. பட் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பட்ஜெட் அன்றைக்கி அங்கேருந்து செல்லிங் விழுந்த லெவல்லாம் இன்றைக்கே பிரேக் பண்ணியாச்சு. இன்னும் பெண்டிங் இருக்க ஒரே இடம் 81,724 தான். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 82,020, செகண்ட் சப்போர்ட் 81,724, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன். ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் வந்தால் தான் 81,400. மார்க்கெட்டில் சென்செக்ஸை நாளைக்கு ட்ரேட் பண்ணாலும் சரி, எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணாலும் சரி, பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ப்ரீமியம் ஹையாக இருக்கும்போது டக்குன்னு கரெக்டான டைரெக்ஷனில் இல்லை அப்படின்னா ப்ரீமியம் ஆப்போசிட் சைடில் ஃபாஸ்டஸ்ட்டாக டிகே நடக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு ஃபஸ்ட் டேனால ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி கிரியேட் ஆகுது, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, அந்த ட்ரெண்டில் நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு ட்ரேட் பண்ணுறது தான் மார்க்கெட்டில் இப்போ இருக்க கண்டிஷனில் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. ரேண்டம் ட்ரேட் இப்போ இருக்க மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணணும். நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கனால மோஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.